மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். இந்த ஆடியோ ஒரு மிக்சடான ஃபீலிங் பத்தி. இப்போ இந்த ஆடியோ போடுறது ஒரு சரியான தருணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ஒரு 3-4 டேஸாவே என்னால சரியா கர்மயோகம் பண்ண முடியல. முன்ன மாதிரி இல்ல. நான் இப்போ என்னால வந்து நிறுத்தி நிதானமா அனலைஸ் பண்ண முடியுது. பொறுமையா அனலைஸ் பண்ணி அத என்னால தீர்க்கமாவும் சொல்ல முடியுது. ஒத்துக்க முடியுது. ஓகே நம்மளால ஓகே நின்னு பார்க்க முடியுது. என்ன ப்ராப்ளம்? அதோட ரூட் காஸ் என்ன? அப்படிங்கிற மாரி பார்க்க முடியுது. ஏதோ முன்னைக்கு இப்போ அது நல்லா இருக்கு, இல்ல அப்படின்றத விட முன்னைக்கு இப்போ அ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான். அதன் அடிப்படையில ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ண விரும்புறேன் மாஸ்டர். ஒரு ஒரு ஃபெட் அப்பான ஸ்டேட்ல ஓகே என்ன பண்றது? அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த சாங்ஸ் எடுத்து கேட்கிறேன். அப்போ உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே அந்த சாங்ஸ் வந்து கேட்டுருக்கேன். என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம அ என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஃபுல்லா மைண்ட ஃப்ரீ பண்ணிட்டு, அது என்ன 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 பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாரி அ தியானத்துல உட்கார்ந்திருந்தேன். அந்த சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு பேக்ரவுண்ட்ல. அந்த சாங்ஸ்ல இருந்து நெறைய வைப்ரேஷன்ஸ் ஏற்பட்டுச்சுங்க மாஸ்டர். ஆ ஸோ இது வந்து அம் இது உண்மையா, பொய்யா அப்படின்ற குழப்பம் பெருசா எனக்கு இல்ல. அதனால வந்து நான் அத அப்படியே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி தப்பா இருந்துச்சுன்னா, எனக்கு திருத்திக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அ முதல்ல வந்து அந்த அந்த எனர்ஜி வருது வந்து ஆக்குபை பண்ணுது. அது ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா, அப்போ அந்த ஸ்டேஜ்ல கர்மயோகம் ரொம்ப இன்டென்ஸா என்னால பண்ண முடியல. அ ரொம்ப சும்மா Instagram பார்க்குறது, டிவி பார்க்குறது இந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோன்ல. அப்போ அந்த சாங் கேட்கும்போது அந்த ஸ்விட்ச் ஓவர் வந்து நல்லா தெரிஞ்சுச்சு. இதுலருந்து வந்து ஒரு எனர்ஜி எனர்ஜெட்டிக்கா அந்த பிளேஸ் ஆகுறதும், அத ஃபீல் பண்றதும் தெரிஞ்சுச்சு. ஒவ்வொரு சக்ரா வழியா அது அந்த அந்த சம் எனர்ஜி கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆயி ஆம் சம்திங் ஏதோ அந்த இந்த சுவாதிஷ்டானா ரீஜியன்ல வந்து அ இருக்கிற ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு. அது அது ஒரு டிராயிங் மாரி ஏதோ சம்திங் இருக்கு. அது வந்து எரேஸ் பண்ணிடுச்சு. எரேஸ் பண்ணிட்டு வேற ஏதோ ஒண்ண வந்து அது கனெக்ட் பண்ணிடுச்சு. அதே மாரி மூலாதாரத்திலயும் அது அந்த அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து பண்ணுச்சு. எல்லாமே ஒரு ஒரு விதமான ஜாய்ஃபுல் ஃபீலிங் தான். அம் அந்த அந்த ஃபீல் வந்து பிளிஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அ அப்படி பண்ணும்போது ஒரு சில சக்ராவ ஒரு ஹேண்டில் பண்ணும்போது உத்து பார்த்தோம்னா, ஒரு ஒரு சில கோரமான இமேஜஸ் வந்து தெரியுது. ரொம்ப கோரமான ரொம்ப இல்ல. பட் அது ஒரு ஒரு கோரமான எனர்ஜி. பட் அது வந்து அ அந்த இடத்துல அது ஒரு நர்டான ஃபீலிங்க குடுக்க மாட்டேங்குது. ஜாய்ஃபுல்லான ஃபீலிங் தான் குடுக்குது. பட் அது அது வந்து அந்த சக்ரால இருக்கக்கூடிய அது செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு ஹையர் சோர்ஸ்க்கு கட்டுப்பட்டு அது பண்ணுது. பட் ஆனா அது வந்து அது பை நேச்சர் நெகட்டிவ் தான். ஏன்னா அதோட ஃபேஸ் அதோட அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கும்போது நெகட்டிவா தான் இருக்கு. ஆனா இந்த ஹையர் சோர்ஸ் வந்து அது அது சம்திங் ஏதோ பண்ணி அத பண்ண வைக்குது. அது அந்த சக்ரால ஒரு சில சக்ராஸ்ல ஒரு சில இடங்கள்ல ஒரு சில அந்த அந்த பிராணாவா அது நாடிகள் அந்த ஒரு சில நாடியோட ஜங்ஷன்ஸ் எல்லாம் அது போய் பண்ணுது. எனக்கு ஃபீல் ஆகும் ஒரு சில டைம். நான் நெறைய ஒரு சில டைம் இன்டைஜஷனா இருக்கும்போதெல்லாம் எனக்கு அந்த அந்த நாடி வழியா கீழ கால்லலாம் இறங்கும். ஸோ அது எந்த இடத்துல அந்த பிளாக்கேஜ் இருக்கோ அதெல்லாம் என்னால ஃபீல் பண்ண முடியும். பெருசா நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டது இல்ல. நார்மலா நீங்க ஹீல் பண்ணும்போதே அது சரியாகும். அப்புறம் நார்மலா இப்பலாம் அந்த கடுக்காய் பொடிலாம் டெய்லி நைட்டு குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் மட்டும். ஸோ அதுவே கொஞ்சம் நெறைய கேக்குது. ஹேபிட்ஸ் கொஞ்சம் மாத்தியிருக்கேன். அதனால அது கொஞ்சம் கேக்குது. பட் அந்த இடத்துலயும் அது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த சரி பண்ற அந்த இந்த இடத்துலயும் அந்த நாடிஸ்லயுமே அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் அத வச்சு செயல்படுத்துது. அது அது வொர்க் ஆகுது ஆக்சுவலா. ஏன்னா, அ ஒரு 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 விதமான விரக்தி நிலையில இருக்கோம். இருக்கும்போது, இப்போ அது என்ன பண்ண போது பண்ணிட்டு போகுது அப்படின்ற மாரி விலகி இருக்கதான் அப்ப தோணுச்சு. ஸோ அதனால விலகி இருக்கேன். எனக்கு பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அப்போ இது முக்கியமா சொல்லப்போனா, இந்த இந்த பின்னாடி சுவாதிஷ்டானத்துல ஏதோ ஒரு மார்க்கிங்ஸ் மாரி ஏதோ அத அழிக்குது. வச்சுட்டு மூலாதாரத்துல இருக்கிற சம்திங் ஏதோ அ மாத்தி சம்திங் பண்ணுது.
ஒரு பெரிய பாலோட அது ஒவ்வொரு சக்ராவையும் கனெக்ட் பண்ணுச்சு. அது என்னால அத நல்லா தெளிவா பார்த்தேன். ஒவ்வொரு சக்ராவோட லிங்க் எடுத்து அந்த பாலோட கனெக்ட் பண்ணுச்சு. பெரிய பால் அது கலர் வந்து ஒரு மாரி ஒயிட்டிஷ்ஷா ஷைன் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த பாலோட அது அந்த அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுச்சு. கனெக்ட் பண்ணா ஒரு ஒரு விதமான ஒரு ஜாய்ஃபுல் இருந்துச்சு. பட் வந்து ஆம், எப்படி சொல்றதுன்னா, எதுவுமே நான் பண்ணாமலே இப்போ என்னால ஃபீல் பண்ண முடியறது எதுன்னா, நான் பகுத்தாய்ஞ்சதுல என்ன அப்படின்னா, சரி தப்புன்றதுக்கு அப்பாற்பட்டு, ஆ ஒ நீங்க வெறும் ஜாய்ஃபுல்னஸ் முன்னாடி குடுத்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஒரு விஷயத்துக்கு காரணமாக நீங்க வந்து அந்த அந்த விஷயத்த மாத்துனீங்க. நீங்க ஆடியோ கூட போட்டிருந்தீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஆனந்தம் பொங்கட்டும்னு சொன்னீங்கன்னா தான் மறுபடியும் உங்ககிட்ட அது ஸ்போர் அ ஸ் அ அது ஸ்டிமுலேட் ஆகும். இல்ல அப்படின்னா தொடர்ந்து கர்மயோகத்துல டச்ல இருக்கணும். அப்பதான் அது வந்து ஆகும். ஸ்டிமுலேட் ஆகும். அப்படி இல்லாமலேயும் அது பண்ண முடியும். பட் ஒரு சில படிப்பினைகள் காரணமாகவும், ஒரு சில விஷயத்துக்காகவும் நீங்க வந்து அந்த கர்மயோகம் பண்ணா தான் அந்த மாரி ஸ்டிமுலேட் ஆகுற மாரி வச்சிருக்கீங்க. அது இதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு புரிதல் இருக்கு. ஆ ஸோ அதனால பட் அந்த எனர்ஜி சோர்ஸ்லேருந்து வந்தது வந்து அது அது அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. அது வந்து ஒரு ஒரு ஸ்பா ஒரு சும்மா சும்மா அது குடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சும்மா நீங்க முன்னாடி குடுத்த மாதிரி. அ என்னால அது புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க? எதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து அது எக்ஸ்டர்னல் தான். அது இப்போ புடுங்கிட்டாலும் எனக்கு இருக்காது அது. கர்ம யோகம் காரணமா வர்றது வந்து பெர்மனன்ட்டா இருக்கக்கூடிய விஷயம். அந்த நிலைமாற்றம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. மேபி அதனால கூட நீங்க அதனால தான் நீங்க மாத்தியிருக்கீங்கன்றது என்னோட புரிதல். பட் வேற நெறைய சூட்சுமமான ஒரு பெரிய பிரம்மாண்டமான காரணங்கள் ஏதாவது இருக்கலாம். எனக்கு தெரியாம இருக்கலாம். அந்த எனர்ஜி வந்து அது பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நேரம் 2, 3 சாங்ஸ் வந்து கன்டினியூஸா அந்த பிளேலிஸ்ட் போட்டிருந்தோம். கன்டினியூஸா ப்ளே ஆயிட்டு இருக்கு. அப்படியே இருக்கு. ஆ ஈஸியா வந்து ஒரு தியான நிலைக்கு போக முடியுது. சடோரில எப்படி நம்ம ஃபீல் பண்றோமோ, அந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஆ அந்த டிஃபரன்ஸ்லாம் என்னால பார்க்க முடியாது. ஒரு மெல்லிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு நம்ம ஊர்ல அடிக்கிற காத்துக்கும், வெளி ஊர்ல அடிக்கிற காத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப மெல்லிய டிஃபரன்ஸ் தான். பட் ஆனா தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். அந்த மாரி. அந்த எனர்ஜியோட செயல்பாடுகளுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு தான். பட் அது வந்து பாசிட்டிவா தான் செயல்பட்ட மாரி எனக்கு தோணுது. பட் நான் எதுவுமே செய்யாம எ பண்ற மாரி முன்னாடி பழைய லைஃப் ஸ்டைல் மாரி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். நடந்துக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம். அந்த சாங் ப்ளே ஆயிட்டு இருக்கு. அந்த மாரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து நான் ஆ ஒரு ஒரு விதமா இப்படியே போகுது. அப்போ இல்ல இதெல்லாம் எனக்கு வேண்டான்ற மாரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் வருது. இதெல்லாம் நான் விரும்பல, கேட்கல. அப்படின்ற மாரி. ஆனா அது அந்த அந்த பாலோட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயத்துக்கு உண்டான பாசிபிலிட்டீஸ் ஓப்பன் ஆன மாரி ஃபீல் ஆச்சு. ஆ நெறைய விஷயத்த வந்து எப்படி சொல்றது? சூட்சுமமான விஷயத்த பண்ண முடியும். இதெல்லாம் பாசிபிலிட்டி. இப்படிலாம் நடக்கும். அப்படின்ற மாரி சம்திங்லாம் அது ஒரு ஃபீலிங் தான் அது. எக்ஸாக்ட்டா வார்த்தையில வடிக்க முடியல. அந்த மாரி ஒரு பாசிபிள் இருக்கு. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். அப்படின்ற மாரிலாம் இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு வந்து அது இல்ல இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இது வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்தாலும் நான் அத பத்தி பெருசா கவலைப்படல. அ உச்சி வந்து ஓப்பன் ஆச்சு. உச்சி ஓப்பன் ஆச்சுன்னா, எனர்ஜிட்டிக்கா அந்த ஃபீல் தெரியுது. மேல இருக்க ஒண்ணு வந்து கனெக்ட் ஆயி உள்ள போர் டவுன் ஆகுற மாரி ஒரு ஃபீல் கொஞ்ச நேரத்துக்கு நேரத்துக்கு இருந்துச்சு. அப்பதான் இந்த இப்ப நான் சொன்ன ஃபீல் வந்து கிடைச்சுச்சு. அப்புறம் ஆப்வியஸா இல்ல இது எதுக்கு அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது மூடுச்சா என்னன்றது என்னால கிராஸ்ப் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்பலாம் அந்த அந்த ஸ்டேட்லேருந்து ஷிஃப்ட் ஆகும்போதெல்லாம் ஆம், தனியா பார்க்க முடியுது. நல்லா விரிய முடியுது. பக்கத்துல எந்த ரூம்ல யாரு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபீலா தெரியும். ஒரு பஞ்சு மெத்தைய வந்து லைட்டா தொட்டு பார்த்தோம்னா, அதோட அமுங்குறத வச்சு ஓகே இங்க ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படிங்கிற மாரி. ஒரு ஒரு அ அந்த மாரி ஒரு சில நெறைய விஷயம் நடந்துச்சு. இந்த சாங் கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த இந்த படிநிலை நடக்கும்போது நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்கும்போதே ஜாலியா இருக்கு. எந்த எந்த கவலையும்
அ அந்த அந்த நாள் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஒரு விரக்தியான மனநிலையில இருக்க மாரி. அது இப்போ திடீர்னு காணாம போயிடுச்சு. நான் ஒண்ணுமே எந்த பிரச்சனையும் இல்லாத மாரி அந்த ஃபீல் இருக்கு. காரணம் அந்த அந்த உள்ள ஏதோ ஹார்மோன் சுரக்குது. அதுதான் அதுதான் காரணம். சும்மா ஒரு Instagram ரீல் பார்த்தா, சும்மா என்ன பண்ணாலும் ஜாய்ஃபுல்லா இருக்கு. பட் வைஸ் வெர்சா கர்மயோகம் பண்ற டைம்லலாம் அப்படி நடக்காது எனக்கு தெரியும். ஆ எது எதெல்லாம் எது எதெல்லாம் டிஸ்ட்ராக்டிங்கோ, எது எதெல்லாம் வந்து ம் ஒரு பேட் வைப்ஸ கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமோ, அதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போதே வந்து அடி வயித்துலருந்து பிடிக்கும். பக்குன்னு பிடிக்கும். அங்கருந்து ஒரு ஒரு இது பண்ண வேண்டாம். இது நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு உந்துதலுக்கு உண்டான ஒரு உணர்வு வந்து உள்ளுணர்வா தெரியும். ஆ அந்த மாரிலாம் இதுல இல்ல. அந்த மாரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்ல. என்ன வேணா பண்ணு அப்படின்ற மாரியான ஓப்பன் கேட்டு, அதுவே ஒரு மாரி ஷேக்கிங்கா இருந்துச்சு. ஆ ஆரம்ப ஆமா. ஏன்னா Instagram தான் ஸ்க்ரால் பண்றேன். அந்த டிஃபரன்ஸ் தெரியும். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு. அப்ப நம்ம வந்து இப்படியே தான் அப்ப அந்த அந்த எனர்ஜி ஃபீல்டோட கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஆ நீ எப்படி வேணா இரு. ஆனா ஆனந்தத்த வந்து நான் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஆ அது கிரியேட் பண்ண நம்ம கம்பேரிட்டிவ்லி நான் சொல்றேன். இதுக்கு அந்த பேஸ் அது இது வேற எனர்ஜி ஃபீல்ட், இது வேற எனர்ஜி ஃபீல்டுன்ற பேஸ்ல இருந்து தான் அ இதெல்லாம் என்னால சொல்ல முடியுது. அப்புறம் அப்புறமா அப்பயும் சரி நான் வந்து ரொம்ப ட்ரை பண்றேன். கர்மயோகம் நம்ம வந்து பண்ணணும், பண்ணணும். ஏதோ சின்னதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில இது பெரிய ஆடியோவா போகுது. உங்க டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு சாரிங்க சார். பட் சொல்லலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அத நான் சொல்லிடுறேன். மத்தபடி அது மத்தத பிரபஞ்சம் பார்த்துக்கட்டும். ஆ ஏதாவது ஒண்ணு வந்து குடுத்தா போதும். வேற எதுவும் பெருசா எனக்கு சென்சிபிளா படமாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு யாருக்காவது ஆஃபர் பண்ண முடியுமா? ஏதோ ஒரு சின்ன விஷயத்த நம்மளால வந்து ஆஃபர் பண்ண முடியுமா? இன்னொருத்தங்களுக்கு. அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி என்னால குடுக்க முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு. ஸோ அதனால அது எப்படி நம்ம மாத்தி அவங்களுக்கு அக்செப்ட் பண்ற மாரி குடுக்க முடியும்? ஏன்னா நான் பண்ற பல செயல்கள் வந்து என்ட்டயே திருப்பி வரத நான் பார்க்குறேன். ஆ அப்போ அந்த செயல் வந்து இன்னும் அது என்னோட முழுமை அதுல இல்ல. அதனால திரும்பி வந்துருச்சு அப்படிங்கிறது இன்னும் டியூன் பண்ணி எப்படியா முழுமையாக்கி ஆ அத போய் சேர்த்துற முடியாதா? சேர்த்துற முடியாதுன்றத விட அது என்ட்ட திரும்பி வர்றது வந்து அதுல முழுமை இல்ல அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அத அத எப்படியாவது வந்து அத கடத்திற முடியாதா? அப்படிங்கிறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ரீசென்ட் டேஸ்ல. அதுல ஏதாவது ஒண்ணு ஆஃபர் பண்றதுல வந்து அதுதான் சென்சிபிளா இருக்கு. வேற எதுவும் பெருசா எனக்கு வந்து சென்சிபிளா இருக்க மாட்டேங்குது. லைஃப் கோர்ஸ்ல சொல்றேன். வேற பெருசாலாம் எனக்கு ஆசை வந்துட்டு போகும் தான். பட் அது அது அதுதானா உனக்கு வேணும்? அ இ அப்படின்னு கேட்டா, இல்ல அது எனக்கு வேணான்னு தான் நான் சொல்வேன். அது அது அப்படிலாம் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆம். பட் நீங்க வந்து இது ஏதாவது ஒண்ணு குடுக்குறதுல ஒரு ஒரு சம்திங் இருக்குல்ல. அது அது வந்து அது என்ன டச் பண்ணிருச்சுன்னு நெனைக்கிறேன். அதனால அது 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 ரிலேட்டா ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். அதுக்குண்டான ஸ்பேஸ் தான் அந்த ஆத்மாக்களின் சங்கமோ, இல்ல அ ஏதோ சிவ சங்கமாவோ, இல்ல ஏதோ ஒண்ணு அதுக்குண்டான ஸ்பேஸ் ஆல்ரெடி இருக்கு. இதுல நம்ம ஈஸியா வந்து பண்ணிட முடியும். அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். அதனால ஏதோ ஒரு கர்மயோகத்த நான் வந்து எடுத்துட்டு பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அப்படிதான் அந்த ஸ்டிக்கராவோ, இல்லையோ மத்த ஏதோ ஒண்ணு வந்து ட்ரை பண்ணி போடுறேன். எனக்கு தெரியும் நீங்க அத சென்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த அந்த இடையில கேட்ட அந்த மன்னிப்பெல்லாம். ஆ நீங்க ஒரு தனியா ஆடியோ போட்டிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு தியானி வந்து தமிழ்ச்செல்வி மேமோட பேசியிருந்தது. அத கேட்டுட்டு இருந்தேன். ஆ அதுல நெறைய விஷயம் இது ரிலேட்டடா இருந்துச்சு. வேற நெறைய ரிலேட்டடாவும் இருந்துச்சு. நெறைய அது பதில் சொன்னுச்சு. அப்படிதான் அந்த ஸ்டிக்கர் ஒண்ணு எடுத்து பார்த்துருக்கேன். இன்னைக்கும் பெருசா என்னால கர்மயோகத்து மேல அந்த பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு இது வரமாட்டேன்ருச்சு. அப்போ Instagram ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கும்போது, திடீர்னு வந்து ஒரு ஒரு இது வந்து ரீசென்ட்டா ஒரு சில நாட்களா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, உணர்ந்துட்டு இருக்கேன். இது ஏதோ ஒரு வகையில இந்த பிரபஞ்சம் கம்யூனிகேட் பண்றது வந்து எனக்கு புரியுது. புரிய ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு வழியில, ஏதோ ஒரு தேடல்ல, ஏதோ ஒரு
எங்கேயோ ஒண்ணு நம்ம வந்து சிக்கி இருக்கும்போது, அந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு மூலியமா அத நம்மளுக்கு புரிய வைக்கிறத ரீசென்ட்டா உணர்றேங்க மாஸ்டர். அ அது வந்து டைரக்ட்டா ஒரு குரு மூலியமா ஒரு ஆடியோவோ, ஸ்பீச்சாவோ இல்லாமலேயே கூட அது வந்து வேற விதமா கம்யூனிகேட் பண்ணிடுது. ஒரு 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 ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள் வந்து, நம்மளுடைய கேள்விக்கு உண்டான பதிலா அமைஞ்சிருது. நம்மளுக்கு ஏதோ உள்ளுக்குள்ள அத டச் பண்ணிடுது. புரிய வச்சுருது. ஆ அப்படி நெறைய விஷயம் இப்ப வந்து பார்க்குறேன். அப்போ இந்த பிரபஞ்சம் பேசுறது ஏதோ ஒரு 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 சில தருணம் வந்து நம்மளுக்கு புரியுது. நம்ம ரொம்ப மக்கா இருக்கோம். ஆ ஒரு குரு வந்து நேரடியா வந்து இதுதான் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகுறோம். அப்ப வந்து குரு வந்து ஆம் சூட்சுமமா சொல்றதா குரு வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அதோட அர்த்தம் வந்து அது கீழ இருக்கிற வேற ஒரு அர்த்தமா இருக்கு. அப்படிங்கிறத அது ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அவரு சொல்லவும் இல்ல, எதுவும் பண்ணல. ஆனா சூட்சுமமா ஒரு சில விஷயத்த பண்றாரு. அத அடுத்த ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கிட்டோம். ஆ இது இது எல்லாமே மிக்ஸ் பண்ண மாரி ஒரு ஸ்டேட். இது எப்பயுமே ஒரு விதத்துல இது வந்து கைட் பண்ண ஆரம்பிச்சுருச்சோ அப்படின்னு தோணுது. என்னோட எல்லா பிரசன்ஸ்லயும் என்னோட ஆ அது எப்படின்னு தெரியலைங்க மாஸ்டர். எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல. அப்போ அந்த மாரி நெறைய விஷயத்த வந்து டக்குன்னு என்னால வந்து அத அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. ஓகே இது பிரபஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் வந்து இந்த ஒரு மெசேஜ் ஒண்ணு பார்த்தேன். இப்ப ரீசென்ட்டா Instagram ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்த மாரி அந்த அந்த அதான் நம்ம வந்து ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அ நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுல ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்து ஒரு மாரி அசௌகரியமா இருக்கும். அந்த ஃபீல் தான் நம்மள வந்து கர்மயோகத்துக்கு நகர்த்தும். அ கர்மயோகத்துக்கு நகர்த்தும் இல்ல. அந்த அட்லீஸ்ட் அந்த செயல செய்யாமலேயாவது இருக்க செய்யும். அ ஸோ அந்த ஃபீல் வந்து இப்போ பெருசா இல்ல. இந்த இந்த அ இந்த விஷயம் நடந்ததுனால நடந்துட்டு இருக்கிறதுனால. அப்போ வந்து ஒரு Instagramல ஒரு ஒரு ரீல் தான் வந்துச்சு. அதுல வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா அந்த அத எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் அது ரிஃப்ரெஷ் ஆயி போயிடுச்சு. எக்ஸாக்ட்டா அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு திடீர்னு பார்த்தேன். ஆ சாங் கேட்டுட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா கீழ அந்த வாசகம் இருக்கு. அந்த வாசகத்துக்கு முன்னாடி வந்து உங்களுடைய Instagram தான் பார்த்தேன். அது வந்து 22K சம்திங் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு கூட கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தான். "என்னடா உங்களோட மாஸ்டரோட வீடியோ பார்த்தேன்டா. கன்டென்ட் ரிலேட்டடா நெறைய பண்றீங்களா? எனக்கு சஜஷன்லாம் வந்துச்சு" அப்படின்னு. ஆ இப்போ நான்ற ஒரு விஷயம் வந்து இதுல இல்லவே இல்ல. ஆனா, அது ஒரு பெரிய மேசிவ் ஹிட்டுக்கு அது போயிடுச்சு இல்லையா? அப்ப என்னோட பிரசன்ஸ் வந்து ஒரு மேட்டரே இல்லல்ல. என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒரு மேட்டர் இல்ல. என்னோட கான்ட்ரிபியூஷன் எடுத்துட்டாலும், இது வந்து ஆல்ரெடி முழுமையா தான் இருக்கு. அப்படிங்கிறது வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கேன் நான். அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது ஒரு அடுத்தது ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட் வந்து ஆ எல்லாருமே ஒரு பெரிய வட்டத்துல வந்து எல்லாரும் ஆடிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆயி ஒரு ஒரு பொண்ணு மட்டும் தனியா போய் உட்கார்ந்திருப்பா. தனியானா பக்கத்துல சேர்ல உட்கார்ந்திருப்பா. எல்லாரும் வேற ஒரு ஸ்டெப்ல ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஸ்டெப்ல ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எழுப்ப கூட மாட்டாங்க. அவங்க அந்த "இந்த வா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த பெரிய மேசிவ் அ ஒரு குரூப்பா அத வந்து ஆடிட்டு இருப்பாங்க. மியூசிக்கல் சேர் மாரி ரவுண்டா உட்கார்ந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஸ்லிப் ஆயி போய் அந்த சேர்ல உட்கார்ந்துரும். அ அப்ப அவங்கலாம் ஆடுறத பார்த்துட்டு மறுபடியும் பார்த்துட்டு, சரி அவளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. அவ பாப்பா. ஒண்ணு இல்ல ஃபெட் அப் ஆயி அவ வந்து எந்திரிச்சு வெளில போயிரணும். அது ஒரு ஆப்ஷன். இல்லன்னா 2வது ஆப்ஷன் எந்திரிச்சு தான் பண்ண மிஸ்டேக்க உணர்ந்துகிட்டு இந்த இந்த குரூப்போட ஜாயின் பண்ணிக்கணும். அந்த ஜாயின் பண்றதுல வந்து அந்த ஈகோ பயங்கரமா ஹர்ட் ஆகும். ம் எந்திரிச்சு இந்த சேர தூக்கி எறிஞ்சிட்டு வெளில போறது வந்து பெரிய கெத்து தான். ஆனா அது எந்த வகையிலயும் அந்த பொண்ணுக்கு உதவி இருக்காது. அந்த அந்த ரீல்ஸ்ல அது எதுவுமே வராது. அந்த பொண்ணு வந்து டக்குன்னு பாப்பா. எல்லாருமே ஆடிட்டு இருப்பாங்க. யாரும் எந்த சிமிக்கியும் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த 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 குரூப்ல என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு டக்குன்னு எந்திரிச்சு அதே மாரி ஆட ஆரம்பிச்சுரும். அது ரொம்ப ரொம்ப டிஸ்டிங்க்ட்டா இருக்கும். ஏன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த குரூப்ல இருந்து மறுபடியும் குரூப்போட ஜாயின் ஆயிறாது. அது தான் அது எப்படி ஒரு ஒரு தப்பு செஞ்சுட்டோம். அந்த தப்ப மறைச்சிடுறோம். அந்த குரூப்ல போய் இணைஞ்சிட்டோம்னா, அந்த 100 பேர்ல யாருன்னே தெரியாது. வெளியில போயிட்டு வந்தா யாருன்னே தெரியாது. அப்படிலாம் இல்ல. அவ வந்து விழுந்துட்டா, அவ பக்கத்திலேயே இருக்கா. வெளியில தான் இருக்கா. அந்த சேர் பக்கத்துல தான் இருக்கா. அவ அங்க இருந்தே ஆடுவா.
அப்போ அது வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு மாஸ்டர். அது கீழ அந்த வாசகம் இருந்துச்சு. "நீ வெளில போயிட்டாலும் இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ ஒண்ணும் தவறு இல்ல. நீ எப்ப வேணா வந்து இணைஞ்சுக்கலாம். இது இது காத்திருக்கு." அப்படின்ற மாரி அந்த அந்த வார்த்தைகள் அப்படியே இருந்துச்சு. அது வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆயி உள்ள ஒரு ஒரு வெடிப்பை ஏற்படுத்திருச்சு. அது கண்ல இருந்து தண்ணிலாம் கொட்டிருச்சு. பெட்ல தான் இருந்தேன். இந்த ஜாய்ஃபுல்னஸ் சும்மா ஒரு ஜாய்ஃபுல்னஸ் வருது. அப் அது எப்படி சொல்றதுன்னு தெரியுது. இல்ல இது நம்ம வந்து எதுவுமே வேணாம் தான் நம்ம வந்து ஒண்ணு வேணும்னா எல்லாம் வேணும். இது வேணும், அது வேணாம் அப்படின்றதுலாம் இல்ல. ஒண்ணு வேணும்னா இல்ல வேணாம்னா கம்ப்ளீட்டா எதுவுமே வேணாம். ஆ வேணாம்னா நான் வேற ஒரு அர்த்தத்துல சொல்றேன் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாரி ஒரு திங்கிங்ல தாட் ப்ராசஸ்ல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு பண்ண முடிஞ்சுச்சுன்னா, நீங்க பண்ணுங்க. அதுதான் எனக்கு வேணும். ஆ வேற எதுவும் வேண்டாம். ஆ இந்த மாரி தாட் ப்ராசஸ் தான் ஆம் நம்ம பெரிய ஒரு பெரிய புடுங்கி அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம்ல. அது நீங்க சொல்ற வார்த்தை தான் அது கரெக்ட்டா இருக்கும். பெரிய புடுங்கி அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நெறைய வாட்டி சொல்லியிருப்பீங்க. ஆமா. ஒரு சில டைம் நம்ம பெரிய புத்திசாலி. நம்மளால தான் இத பண்ண முடியும். நம்மளால தான் இது சால்வ் பண்ண முடியும். அப்படின்லாம் நெனச்சது உண்டு நான். பட் அதெல்லாம் இல்ல அப்படின்னு இப்ப சீரியஸா அடுத்தடுத்த செயல்ல நெறைய புரிஞ்சுகிட்டு இருக்கேன். அ எ உங்க சைடுல நீங்க அப்ரப்ட்டா சொல்றத தாண்டியும், லைஃப்ல வந்து தானாவும் நெறைய நடக்குது. எப்பலாம் நான் வந்து இன்னொருத்தவங்க மத்தியில ரொம்ப கெத்தா, ஸ்டைலிஷா நடக்கும்னு நெனச்சாலே போதும், அது என்ன செஞ்சுட்டு இருக்கணும், ரொம்ப சூப்பரா அத பிராக்டிஸ் பண்ணியிருப்பேன். சூப்பரா அத செய்யக்கூடிய நபரா தான் நான் எப்பயுமே இருந்திருக்கேன். ஆனா, அந்த அந்த ஒரு செகண்ட் ஓகே இவங்க பார்க்குறாங்க, இவங்க முன்னாடி அத சூப்பரா பண்ணிடணும். அ அப்போ இவங்க இப்படி நெனைப்பாங்க அப்படின்னு நெனச்சுட்டு அத பண்ணனாலே அது வந்து சொதப்பிடுது. நார்மலா ஒரு பெர்சன் எப்படி பண்ணாங்களோ, அத விட கேவலமா அது சொதப்பிடுது. அப்பலாம் நான் வந்து இல்ல நம்ம வந்து ஓகே இந்த தாட்னால தான் அப்படி நடக்குது. மத்தவங்களுக்கெல்லாம் அது நடக்குது. மத்தவங்கலாம் எல்லாரும் முன்னாடி சீன் தான் போடுறாங்க. அது பார்த்தாலே தெரியும். ஆனா நம்ம அத ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த மாரி நம்மளால வந்து இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு இந்த பிரபஞ்சம் வந்து நம்மகிட்ட சொல்லுது அப்படிங்கிறத இப்ப நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதனால என்னோட இயல்ப வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்றேன் மாஸ்டர். 1/2 மணி நேரம் போயிடுச்சு. ஓகே. அந்த இயல்ப அக்செப்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா உணர்றேன். ஒரு சில விஷயத்த என்னால வந்து மாத்தி மத்தவங்கலாம் எப்படி பண்றாங்களோ, அப்படி வந்து என்னால பண்ண முடியல. ஒரு சில விஷயம் இல்ல, நெறைய விஷயம். ஸோ இதுதான் என்னோட இயல்பு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான டைமா இது இருக்கு. அந்த டிரான்சிஷன் நடக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே இதுதான் நம்ப இப்படி பண்ற மாரி அவங்கலாம் பண்றாங்கன்னு நம்ம பண்ண முடியல. எப்பலாம் அத முயற்சி பண்றோமோ, அப்பலாம் ஒரு விரக்தி ஏற்படுது. ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏற்படுது. ஆ ஒரு அத வந்து நம்மளால பண்ண முடியாம போகுது. அப்படியே மீறிட்டு பண்ணாலும் அது வந்து தோல்வியில முடிஞ்சிருது. அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன். மனசு ஏத்துக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்படிதான் இந்த ஒரு செயலையும் பார்த்தேன். எனக்கு வந்து அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். இல்ல எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து எல்லாரோடும் சூப்பரா தெரியும். என்னால தான் அத பண்ண முடியும். அப்படிங்கிறது வந்து அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அ அத வந்து நம்ம இறக்கி வச்சிரலாமோன்னு தோணுது. இல்ல இறக்கி வச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்னு தோணுதுங்க மாஸ்டர். அதுலருந்து நான் மாறணும். அந்த தாட் வந்து தாட் வருது ஆனா. தாட் வருது, ஹிட் ஆகுது. இந்த டைம்ல வந்து என்னால கொஞ்சம் நிதானமா, ஓகே நம்ம வந்து அப்படி இது எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு அனலைஸ் பண்ண அனலைஸ் பண்ற ஒரு அ அந்த அத புரிஞ்சுக்க முடியுது, அனலைஸ் பண்ண முடியுது. அப்படிதான் அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் சீரியஸா இப்போ ரொம்ப விவிடா நடக்குதுங்க மாஸ்டர். அப்படிதான் அந்த அந்த Instagram ரீல்ஸ்ல இருந்ததும், அது அப்படி பட்டுச்சு. உடனே இல்ல, அப்படி இல்லன்னா நம்ம பெரிய இது நம்ம அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம இன்னைக்கு வந்து நானும் ஒருத்தன் இல்லனாலும், இந்த இந்த உலகம் தொடர்ந்து இயங்க தான் போகுது. அ அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்றபோது, நம்மளுக்கு உண்மையாலுமே என்ன தோணுது? அத வந்து நம்ம பண்ணுவோம். உண்மையாலுமே உள்ள இருந்து என்ன தோணுதோ, அத நம்ம பண்ணுவோம். இது பண்ண சொல்றாங்க, இது அடுத்து இது பண்ணணுன்ற பிரஷர் அதுக்கெல்லாம் நம்ம இனி பண்ணக்கூடாது. அ உண்மையாலுமே உள்ள இருந்து ஒண்ணு தோணுதுல்ல. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஏதாவது ஒண்ணு யாருக்காவது ஆஃபர் பண்ணணும்னு தோணுது. அது வந்து
பொருளா பொருளாவும் இருக்கலாம். ஓகே. பட் பொருளா இருக்கிறத தாண்டி, இந்த மாரி ஒரு ஒரு புரிதல் சார்ந்த ஒரு அறிவு குடுக்கறது இன்னும் பெட்டர் தான நெறைய வாட்டி தோணியிருக்கு. அ அதான் அதுக்குண்டான ஸ்பேஸ்ல நம்ம ஆல்ரெடி இருக்கோம். அது இன்னும் நல்லாவே பயன்படுத்திக்கலாம். அப்படின்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டா. அந்த மாரி தான் சரி அது தோணுது. மத்தவங்களுக்கெல்லாம் அப்படி மத்தவங்க என்னோட சர்க்கிள்ல எடுத்து பார்த்தோம்னா, யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. எவ்வளோ சொல்லி புரிய வச்சாங்க, எவ்வளோ அப்படிலாம் பண்றதுக்கு ஆளு இல்ல. ஆனா, அப்ப அவங்க பண்றத நம்மளால பண்ண முடியல. நம்மளுக்கு இதுதான் தோணுது, இப்படிதான் போணும்னு இருக்கு. அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அ அப்போ எப்பலாம் டீவியேட் ஆகுறோம்னா, அப்பலாம் வந்து ஒரு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் வந்துருது. அ நம்ம சும்மா உட்காந்துருக்கும்போது ரிலாக்ஸ்டா இருக்க முடியல. அப்படின்றபோது அதனால இந்த ஒரு டிரான்சிஷன் நடக்குது. இப்போ ஒரு ஒரு வலி மிகுந்த ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் அது நடக்குது. டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் நடக்குது. ஒரு அதான் இன்க்ளைன்ட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ். ஆம். அதான் அது அந்த மாரி ஒரு நிலை மாற்றம் ஓகே நான் ஒரு 70% நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி ஒரு 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 தோணல் இருக்குங்க மாஸ்டர். என்ன சொல்ல வந்தேன் சொல்லிட்டேனான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஓகே. எனக்கு என்னலாம் தோணுச்சோ அத நான் கொட்டியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ம். அ அவ்வளோதான் மாஸ்டர். சாரி மாஸ்டர். ரொம்ப பெரிய ஆடியோவா போயிடுச்சு. ரொம்ப ப்ரிசைஸா சொல்ல முடியல. ஒரு எமோஷனலா அது உள்ளருந்து வெடிச்சு வெடிச்சு வருது. ஸோ அதனால பெரிய ஆடியோவா போயிடுச்சு. சாரி மாஸ்டர். என்ன புண்ணியம் செய்தேனோ